வணக்கம் நண்பர்களே. ரோஹிணி தான் என்னோட ஃபோனை வந்து திருடியிருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்து முத்து கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ மீனாவோட தாண்டவம் வந்து வேற லெவலில் வந்து இருக்கு. ரோஹிணி எல்லா உண்மையும் வந்து உளறிட்டாங்க. செம்ம சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரேபியன் சேனலில் போட்ட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வித்யாவும் ரோஹிணியும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இனி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. உன்னோட புருஷன் ஃபேமிலியே நீ இப்படி ஏமாத்திரியே, நீயும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஃபோனை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்றது மீனா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்து என்ன பண்றான்னா, சத்யாட்ட கால் பண்ணி வீடியோ லீக் பண்ணது யாரு அப்படின்ற ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்றது முத்து கேட்கறாப்புல. அதுக்கு சத்யா ஆமா நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வந்து சிட்டி தான் லீக் பண்ணது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இந்த வேலையை பண்ணது ரோஹிணியா தான் இருக்கும், அவன் மேல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா தான் வந்து எடுத்திருக்கணும். நம்ம மனோஜோட கல்யாண பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது தான் என்னோட மொபைல் வந்து மிஸ் ஆச்சு. அதனால ரோஹிணி அப்படி இல்லைன்னா அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து சிட்டிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. சிட்டி அந்த போன்ல இருந்து வீடியோவை லீக் பண்ணியிருப்பான் அப்படின்னு முத்து வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணுறான். ரோஹிணியோட ஃபோட்டோவையும் வித்யாவோட ஃபோட்டோவையும் தாத்தாட்ட காமிச்சா அவங்க அடையாளம் வந்து சொல்லிடுவாங்க அப்படின்றது முத்து பிளான் பண்ணுறான். ரோஹிணியோட ஃபோட்டோ வந்து எடுத்துடலாம், ஆனால் வித்யா ஃபோட்டோ இல்லையே, என்ன செய்யறது அப்படின்றது மீனா வந்து கேட்குறாங்க. நீ நாளைக்கு வித்யா வீட்டுக்கு போயிட்டு வித்யாவோட ஃபோட்டோவை எடுத்துட்டு வா அப்படின்ட்டு முத்து வந்து ஐடியா கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வித்யா வீட்டுக்கு மீனாவை ஃபாலோ பண்ணனா முருகன் வந்து போகிறான். வித்யாட்ட வந்து உங்களை 2 நாளாக வெளியிலேயே பார்க்கலையே அப்படின்ட்டு லவ் மூடில் வந்து பேசுகிறான். ஆனால் வித்யா வந்து அவர்கிட்ட கோவப்படுறா. முருகன் போனதுக்கப்புறம் அவர் மேலே லவ் வந்த மாதிரி முருகன் சொன்னதை நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க வித்யா. அப்பான்னு பற்றி மீனா அங்கே வர்றாங்க. எனக்கு லைஃப் பார்ட்னர் வேணும், நான் எப்படி வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து வித்யா கேட்குறாங்க. அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட ஃபோனை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு மீனா சொன்னது உடனே வித்யாவோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுது. அப்போ மீனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வித்யா வந்து வளைச்சு வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. எடுத்த ஃபோட்டோவை மீனா வந்து முத்துட்டு காமிக்க, முத்து வந்து அந்த ஃபோட்டோவை தாத்தாவோட ரிலேஷனுக்கு வந்து சென்ட் பண்ண. இந்த 2 பேரில் யார் வந்து ஃபோனை வந்து மிஸ் பண்ணது கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து முத்து சொல்கிறான். ஆனால் அந்த பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒர்க் ரிலேட்டடாக வந்து வெளியே போயிருக்கேன், ஊருக்கு போக இன்னும் 2 நாள் ஆகும், அப்புறமா வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஃபைனலாக ரோஹிணி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல மீனா பேய் மாதிரி வந்து முத்தோட ஃபோனை எடுத்தது நீ தானே, சத்யாவோட வீடியோ லீக் பண்ணது நீ தானேன்னு கேட்டுட்டு ரோஹிணி வந்து மிரட்டுற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காங்க. ரோஹிணி இதை பார்த்து ரோஹிணி வந்து கத்திட்டு இருப்பாங்க. ரோஹிணி கத்துறதை பார்த்து மனோஜ் வந்து ஷாக் ஆயிடுறான். இப்படிதான் வந்து எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. ரோஹிணியை பனிஷ் பண்றதுக்கு முன்னாடி ரோஹிணியோட மனசாட்சியை வந்து பனிஷ் பண்ணது போல கனவு மூலமா வந்து இப்போ ரீசன்ட் டேஸா பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து கனவு கண்டு பயந்துட்டே இருக்காங்க. இதுக்கு எப்போதான் விடுப்பு காலம் வரப்போகுதோ அப்படின்றது நமக்கு தெரியல. இனி வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.